அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கால் குழம்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு ஆப்பம், இடியாப்பம், சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு விசில் விடும்போது தண்ணி வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சமான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வாங்குகிற காலை பொறுத்து வேகிற டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எந்த அளவு வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு 80 to 90% அளவுக்கு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மசாலா தாளித்து நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா அதிக நேரம் ஆயிரும். இப்போது கால் வேகிறதுக்குள்ளாரையும் இதுக்குள்ளே மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு 3 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இனி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம முதல்லையே வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா சரியாக அரைப்படாது. அதனால் கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சதுக்கு அப்புறமேலே வெங்காயம் ஆட் பண்ணி இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கால் வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். 10 விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கால் வெந்திருக்காங்கிறத செக் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய கால் பாருங்கள் எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு 90% நல்லா குக்காக இருக்குது. இந்த அளவு குக்கானால் போதும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு ஆட் பண்ணாவே சரியாக இருக்கும். ஏன்னா காலில் இருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் அதிக எண்ணெய் இந்த குழம்புக்கு தேவைப்படாது. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, 3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா எண்ணெய் சூடானவனையும் இதை ஆட் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். ஒரு 4 பீஸ் அளவுக்கு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி போதும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளாரையும் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில்லளவு தேங்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய தக்காளி சூப்பராக வதங்கி இருக்கு பாருங்கள். இந்த அளவு தக்காளி வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா வந்து குக் ஆகும். இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற கால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாராக கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் நான் கீரி ஆட் பண்ணுறேன். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. குழம்பு நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இந்த ஸ்டேஜிலேயே அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமேலு ஃபைனலாக கூட அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுறலாம். உங்களுடைய கால் நல்லா கம்ப்ளீட்டாக வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நான் ஒரு 4 விசில் விட்டு இப்போ இறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் விட்டோம். ஆனால் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய கால் குழம்பும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்மளுடைய காலும் நல்லா வெந்திருக்கு. ஒருவேளை உங்களுடைய கால் சரியாக வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கால் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கால் குழம்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் குழம்பு வைப்பேன். ஏன்னா குழம்பு நல்லா சூடு ஆறினவுனையும் நல்லா திக்காயிரும். அதுக்காண்டி தான் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கால் குழம்பு நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நம்ம கால் குழம்பு வச்சோம் அப்படின்னா கால் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.